எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ஒரு வடை ரெசிபி தான். பெருமாள் கோவில்களில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரசாதம் ரெசிபி. பெருமாள் கோவில்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மிளகு வடை ரெசிபி தாங்க இது. அனுமன் வடை கிடையாது, பெருமாள் வடைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் ஃபேமஸான ஒரு வடை ரெசிபி. இந்த வடையை நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கிலோ அளவுள்ள உடைச்ச தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன். தோலோடு இருக்க உளுந்தில் தான் நம்ம இந்த வடையை செய்ய முடியும். முழு உளுந்து ஊற வச்சா டைம் நிறைய எடுக்கும். தோலோடு உளுந்து அப்படிங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். உளுந்து மேலே இருக்க அழுக்கெல்லாம் போகிற அளவு 3-4 முறை கை போட்டு நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் இது போல் தண்ணி தெளிவாக இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். வெயில் காலமாக இருக்கிறதுனால நான் இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டேன். இது வெயில் காலம் இருக்கும்பொழுது செஞ்ச வடை ரெசிபி தான். அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் கழித்த பிறகு இது போல் ஊறி இருந்தது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறலாம், தவறில்லை. ஆனால் பருப்பு நல்லாவே நமக்கு ஊறி இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு இதில் நான் சேர்க்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இருத்து தனியாக வச்சுட்டேன். தேவைப்பட்டதுன்னா தெளித்து அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் தான் இந்த உளுந்தை சேர்த்து நான் அரைக்கிறேன். ஓரளவு அரைப்பட்ட உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையும் இதில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் நமக்கு திரியாக தெரியணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட குறைவான அளவு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்தாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கலந்து விட்ட பிறகு மாவு கொஞ்சம் கெட்டியாக நமக்கு இருக்கணும். இலகலாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் 1லேருந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இதில் சேர்க்கிறேன். நம்ம சாதாரணமாக மெதுவடை செய்யறதுக்கு புசு புசுன்னு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அது போல் அரைக்கக்கூடாது. இது போல் அரைச்சாதான் வடைகள் நல்லா நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவு நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. தட்டு போட்டு அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து தட்டி நம்ம வடைகளாக சுட்டு எடுத்துக்கலாம். மாவை கையில் எடுக்கும்பொழுது இது போல் நமக்கு இருக்கணும். கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதிகப்படியான தண்ணி இருந்ததுன்னா லைட்டாக உதறி விட்டுடுங்க. இல்லை ஒரு கிளாத்தில் வச்சு ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவை உருண்டைகளாக எடுத்து ஒரு வாழை இலையோ இல்லை கவர்லேயோ வச்சு தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவு இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. இது நம்ம கொஞ்சம் திக்காகவே தட்டணும். தடிமன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்காவது இருக்கணும். சைஸ் பார்த்திங்கன்னா கோவிலில் நல்லா பெருசாகவே தட்டி போடுவாங்க. பெரிய பெரிய கடாய்களில் சுட்டு எடுப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம எந்த அளவு கடாயோட சைஸ் வச்சுருக்கோன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடைகளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன் நான். நடுவில் இது போல் நம்ம ஓட்டை போட்டும் சேர்க்கலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் மெல்லிஸாக வீட்டில் தட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நடுவில் அந்த ஓட்டை போடாமையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெருசாக தடிமனாக தட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நடுவில் ஓட்டை போட்டுட்டு சேருங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மிதமான தீயில வச்சுட்டு வடையை போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஒரு பக்கம் அடியில் செவந்து வரும். திருப்பி போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். வடை பாருங்கள் லைட்டாக அடியில் செவந்த பிறகு மேலெழும்பி அதுவே வருது. அந்த சமயத்தில் திருப்பி போட்டுக்கலாம். கரெக்டாக நிதானமான தீயில வச்சு வேக விட்டு அந்த பொன்னிறமாக ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும் நமக்கு. அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடைகள் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா சூப்பராக செவந்து வந்துருச்சு. இது போல் செவந்து வர வரைக்கும் பொறுமையாக நிதானமாக வேக வச்சு வடைகளை பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2-3 கூட நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக சுட சுட பெருமாள் கோவில் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் 1/4 கிலோ அளவுக்கு நல்ல ஒரு குவிச்சி அளந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்தேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில கோவில்களில் செய்யும் பொழுது சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட இதனோடையே சேர்த்துப்பாங்க. உங்களோட விருப்பப்படி சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் பெருங்காயத்தூள் சேர்க்க மறக்காதீங்க. பருப்புலாம் சேர்த்து செய்கிறதுனால பெருங்காயத்தூள் இதில் அவசியம் சேர்த்தே ஆகணும். அதே போல் தோலோடு தான் சேர்த்து அரைக்கணும். சிலருக்கு இவ்வளவு தோல் இருக்கிறது பிடிக்கலன்னா கொஞ்சம் தோலை வாஷ் பண்ணும்போது நீங்கள் எடுத்துடலாம்.
நல்ல சுவையான பெருமாள் கோவில் மிளகு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மிளகு வடையை அப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார், காரம் இல்லாத சட்னி இதனோட எல்லாம் மேட்ச் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.